Hello everyone, welcome back to our channel. So வாங்க question solutions பார்க்கலாம். Suppose that two objects P and Q moves in a velocity. P ஓட velocity, Q ஓட velocity கொடுத்திருக்காங்க. Okay sir. Let VPQ represent the velocity of. Okay sir. Velocity VPQ எதை represent பண்ணுது? Velocity of P with respect to Q. அப்படின்னா இதான் சார் ஃபார்முலா. இப்போ இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. VPQனா ப்ளஸ்ஸா? தப்பு சார். இதோட மேக்னிடியூடு இதோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா சேம். ஓகேவா? அதாவது 5 மைனஸ் 3 3 மைனஸ் 5 இது ரெண்டுத்தோட மேக்னிடியூட் நான் கண்டுபிடிச்ச எனக்கு எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஸோ மேக்னிடியூட் சேமாக இருக்கும். அப்போ இதுவும் தப்பாயிடுச்சு. ஓகே, விபிக்யூ விக்யூபி விக்யூபி நான் எப்படி எழுதுவேன்? விக்யூ மைனஸ் விபி. அப்போ நல்லா பார்த்தேன்னா VQ vector is equal to இது உல்டாவா இருக்கா? ஸோ மைனஸ் ஆஃப் VQP வெக்டார். மேக்னிடியூட் சேமாக இருக்கும். இந்த மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை சப்ராக்ட் பண்ணக்கூடாது. இந்த டேர்ம் சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு 0 வரது 2 டைம்ஸ் வரும். அந்த டேர்ம் இங்கிட்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.